அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபேஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஹோம் டூர் வீடியோ தான். வீடு வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடியல. வெளியில் இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. சரி வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நான் வந்து இன்றைக்கி நைட்டு வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருக்குது. மலேசியா கிளம்புறேன். ஸோ அதனால் வீடு வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கோ அதை வீடியோ எடுத்துடலான்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் ஹால் தான். இங்கேயே திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. ஈவினிங் கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஹால் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸாகவே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளான் மட்டும் இப்படி வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்ஜினியர் தான் எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாகவே இருந்தது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஹால் வந்து இங்கே இருக்குது. ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஏற்கனவே நம்ம பழைய வீட்டில் வந்து ஒரு பெரிய ஹால் இருந்தது. அதே மாதிரி அந்த சைஸ்க்கே எனக்கு ஹால் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதே சைஸ்க்கே வந்து இந்த ஹால் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஹால் தான். ஏன்னா எனக்கு வந்து புது வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல்லாம் இல்லாமல் நம்ம பழைய வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. அப்புறம் இந்த ரூமும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயுமே வந்து நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக நீட்டாக அப்படிலாம் வந்து என்னால் காமிக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால பெட்டுக்கெலாம் வந்து பழைய பெட்ஷீட் வந்து போட்டு வச்சுட்டோம். அந்த மாதிரி வந்து வீடு எல்லாத்தையும் வந்து ஒதுங்க வச்சுருக்குறோம். ஸோ வந்து திங்ஸ் எதுவுமே வெளியில் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகணும். ஸோ அந்த வேலை தான் வந்து காலையிலேருந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து அம்மாவுக்கு வந்து முத நாள் தான் விசா வந்துச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நாங்கள் கிளம்புறது வந்து அவசரம்னு கிளம்பிட்டுருக்குறோமா, அதனால என்னால் பெருசாக எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. சைடு என்ட்ரன்ஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்டே வந்து கார்பெட்டெல்லாம் சுற்றி போட்டாச்சு. ஏன்னா கார்பெட்லாம் முன்னாடி போட்டு வீட்டில் போட்டு தான் வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ சுற்றி வச்சாச்சு. ஏன்னா நம்ம கிளம்புறோம்ல, நம்ம திரும்பி வரப்போ ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா மாடிப்படி வந்து இப்படி தான் போகுது. மாடிப்படிக்கு கீழே வந்து சைடு என்ட்ரன்ஸும் இருக்குது. இதுதான் வந்து சைடு என்ட்ரன்ஸ். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேலைலாம் வந்து முடியல. நாங்கள் வந்து கிளம்பிட்டாலும் வேலை இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வேலை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இங்கே ஒரு பாத்வே மாதிரி போட்டுட்ருக்குறாங்க. நம்ம வீடு ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலிஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களோட கான்டாக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக போனோன்னா டைனிங் ஹால் இருக்குது. டைனிங் ஹாலும் வந்து நான் ஒரு பெரிய ஹாலாக தான் வந்து கேட்டிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபேமிலி நிறைய பேர் நாங்கள் இருக்கிறோம். அதில் வந்து எல்லோரும் கேதர் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பெரிய ஹாலாக தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஏன்னா எப்போவுமே நாங்கள் டைனிங் டேபிளில் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கீழேயும் உட்காந்து சாப்பிடுவோம். அதனால் எல்லோரும் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய இடம் வேணும். அதே மாதிரி தூங்குறதுக்கும் இந்த இடத்த நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹாலாக தான் வந்து கேட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிறது அடுத்த செகண்ட் பெட்ரூம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பெட்ரூம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாக வந்து பாத்ரூமும் வந்து கேட்டிருந்தோம். எல்லா ரூமுக்குமே வந்து அட்டாச்சாக பாத்ரூம் வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நைட் வந்து நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால அங்கங்கே திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வேறு வச்சிட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் ஹாலில் 2 டைனிங் டேபிள் இருக்குல்ல. பழைய டைனிங் டேபிள் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருந்தது. புதுசு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கிஃப்டாக கொடுத்துட்டாங்க. கிச்சன் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்தப்போ அம்மா வந்து கிச்சனில் இந்த மசாலாலாம் வந்து எடுத்து பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானும் சரி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். இது பேக்கிங் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் இங்கே வச்சுட்டு போனாலும் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்ருக்குறேன். ஏன்னா எப்போவுமே நான் ஊர்லேருந்து வந்து மசாலா எடுத்துகிட்டு தான் வருவேன். நான் அங்கே வாங்கி யூஸ் பண்ணுறதை விட ஊரில் வந்து எடுத்துகிட்டு வர மசாலா தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அப்படிங்கிறதுனால இந்த டேஸ்ட் தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அங்கேயும் வந்து பாபாஸ் மசாலா நான் வாங்கிக்க தான் செய்வேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்குவேன் பத்தாததுக்கு. ஸோ இங்கே டைனிங் ஹால்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடிக்கு போயிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து கிச்சனில் வந்து எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து மாடிக்கு தான் வந்து போக போகிறேன். ஸோ டைனிங் ஹால்லேருந்து திரும்பி இந்த பக்கம் வந்தோன்னா நமக்கு வந்து மெயின் ஹால் வந்துடுது. அப்புறம் அந்த பக்கம் வந்து ஒரு ஜென்ஸ் ஹால் வந்து இருக்குது. ஜென்ஸ் ஹால் வந்து யூஸ்வலாக ரொம்ப சின்னதாக தான் வந்து போட சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவே அமைஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து மாடிக்கு போயிட்டு பார்க்கலாம்.
மாடியில் வந்து 2 ரூம் வந்து வச்சுருக்கோம். அதோட ஒரு சின்ன ஹாலும் வந்து கேட்டிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹால் ஒரு ரூம் போதும் அப்படின்னு நினச்சிருந்தோம். இந்த ரூம் வந்து தான் ஃபஸ்ட்டு கட்ட சொல்லியிருந்தது. இந்த ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி தான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுனால பெட்லேயும் வந்து ஒரு பழைய பெட்ஷீட் போட்டு மூடி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே அட்டாச்சாக வந்து பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாத்ரூம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே சைஸ் தான். கொஞ்சம் ஒரு பாத்ரூமுக்கும் கலர் மட்டும் கொஞ்சம் மாறும். மற்றபடி வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து கேட்டிருந்தோம். ஸோ இந்த பாத்ரூம் இந்த மாதிரி தான் இருக்குது. தசீம் குட்டி பாருங்கள் ஜாலியாக இருக்கிறாரு. ஊருக்கு கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கிறாரு. மாடியில் இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ணல. ஃபுல்லாக வந்து பழைய திங்ஸ் எல்லாம் தான் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தசீம் அந்த பக்கம் போகிறதுனால பேக் சைடில் இருக்கிற மொட்டை மாடி போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் வந்து நான் கடைசியாக தான் வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். இந்த ரூம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணலை. அப்புறமா தான் சரி இன்னொரு ஒரு ரூம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த பழைய கட்டில் பழைய ஜன்னல் இதெல்லாம் வச்சு தான் இந்த ரூம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வின்டேஜ் ரூம் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். நாங்கள் வந்து இந்த ரூமுக்கு அந்த மாதிரி தான் வந்து பேர் வச்சுருக்குறோம். ஏன்னா பழைய கட்டில் பழைய ஏசி பழைய ஜன்னல் இதெல்லாம் வச்சுருக்கிறதுனால, ஏன்னா பழைய வீட்டோட ஞாபகம் வந்து அந்த ரூமில் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் அந்த ரூம் எங்களுக்கு உண்மையாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. மொட்டை மாடி வந்து சரியான வெயிலாக இருக்குது. கண்ணெல்லாம் கூசுது. தசீம் கண்ணை பாருங்கள். ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறையா மரம் இருக்கும். நல்லா காத்தோட்டமாக இருக்கும் வீடு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து மலேசியாவில் தானே இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் இங்கே வீடு கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக இடம் வாங்கி கட்டின வீடெல்லாம் கிடையாது. எங்களோட பழைய வீடை வந்து இடிச்சிட்டு கட்டியிருக்கிறோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பிளான் வந்து பழைய வீடை இடிச்சிட்டு கட்டுற பிளான் கிடையாது. பழைய வீடை ரெனோவேட் பண்ணலாம் அப்படிங்கிற நினப்பில் தான் இருந்தோம். ஆனால் வந்து பழைய வீடு வந்து பேக் சைடு ஃபுல்லாக ரொம்ப இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு பேக் சைடு இடிக்கிறப்ப ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து ரொம்ப இடிஞ்சு உழுவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் ஃபுல்லாக வீடையே இடிச்சிட்டு கட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக வீடை இடிச்சிட்டு கட்டியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வீடு நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக எங்களுக்கு துவா செய்யுங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பம்ப்ளி மாஸ் மரம் தான் இருக்குது. இந்த பழம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது நல்லா ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு இன்னும் வந்து ஆக்சஸ் வந்து வைக்கல. மாடிப்படி எதுவும் இங்கே இன்னும் வைக்கல. இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் தான் வைக்கணும். வீட்டில் வந்து நிறையா வேலை இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேலையை பாருங்கள் அப்படின்னு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு தான் போகிறோம் நாங்கள் கிளம்புறப்ப. ஏன்னா வந்து வேலையெல்லாம் நெக்ஸ்ட் டைம் வரப்போ வந்து முடிச்சு வைப்பாங்க அப்படிங்கிறதுனால. வீடு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு மனை தான். அவங்க வீட்டு மனையில் தான் வந்து பள்ளிவாசலோட வேலைலாம் வந்து நடந்துகிட்ருக்குது. பள்ளிவாசலுக்கு தேவையான கம்பிலாம் தான் அங்கே வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு பால்கனி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். வீடு ஃபுல்லாக நாங்கள் செட் பண்ணிட்டோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் பண்ணவே இல்லை. ஏன்னா வீடு ஒர்க் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு நம்ம இருக்கிறப்பையும். அதனால் வீடு எங்களால் செட் பண்ணவே முடியல. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டைம் வரப்போ எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடை வந்து செட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு நாங்கள் இங்கே தான் துணிலாம் வேறு காய வச்சிட்ருக்கோம். ஏன்னா வந்து பேக் சைடில் ஒர்க் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால இங்கே துணி காய வச்சிட்ருந்தோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க போர்வெல் வந்து போட்டிருப்பாங்க. அந்த வேலைலாம் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பள்ளிவாசல் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து காம்பவுண்ட் வைக்கிறதுக்கான வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா காம்பவுண்ட் வந்து சைடில் வைக்காமல் இருந்தாங்க. அந்த வேலை தான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. காம்பவுண்ட் வச்சுட்டு தான் இந்த வெளிப்பக்கம் வந்து டைல்ஸ் எல்லாம் போடணும். பார்க்கிங் டைல்ஸ் அதெல்லாம் வந்து போட வேண்டியது இருக்குது. அந்த போர்வெல் வந்து போட்டிருக்குறாங்கல்ல, அந்த சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும் தான் வந்து நம்ம கார்டனிங் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொல்லைப்பக்கம் நிறையா வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே கார்டனிங் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டுடலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ அவ்வளோதான். பால்கனி வந்து பார்த்தாச்சு. பள்ளிவாசல் வேலையும் நடந்துகிட்ருக்கு. இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே முடியணும்னு துவா செய்யுங்க. ஏன்னா பள்ளிவாசல் குடி போடுறது எப்போ அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெரிய லாஃப்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த லாஃப்ட்லேயே வந்து நிறையா திங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம். இந்த ஸ்டோர் ரூமில் இப்போ திங்ஸ் எல்லாத்தையும் நிறையா வச்சு டம்ப் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து வெளியில் எந்த திங்ஸும் வச்சுட்டு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமில் வந்து எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு. ஏன்னா ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு சொன்னேன்னே, அதனால் ஸ்டோர் ரூமில் தான் வந்து இந்த பிளேட்ஸ் இது எல்லாமே நாங்கள் வந்து வச்சுருக்குறோம்.
ஸ்டோர் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் வந்து போட்டு வச்சுருக்குறோம். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஃப்ரிட்ஜ் தான். ஆனால் அந்தளவுக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ணாது. இருந்தாலும் இப்போதைக்கு ரிப்பேர் பண்ணி போட்டு வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் வந்து புது ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை வந்து தான் நாங்கள் இங்கே வந்து கிச்சனில் போட்டிருக்குறோம். என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். கிச்சன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே திருப்தியாக அமைஞ்சிருந்தது. இந்த கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்கள்ட்டே தான் வந்து பண்ண சொல்லியிருந்தோம். அவங்களே தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதாவது வெளியில் வர காஸ்ட்டை விட காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் வந்து இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லா நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் கூட ஒர்க் வந்து எப்படி முடியுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஆனால் ஒர்க் எல்லாம் ரொம்பவே நல்லா நீட்டாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷட்டர் வந்து வரும். அது வந்து இப்போதைக்கு இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிறதுனால இன்னும் போடாமல் இருக்குது. அந்த ஷட்டர் கேபினெட் வந்து இன்ஷால்லா ஃப்யூச்சரில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஸ்டவ் தான் வந்து வாங்கியிருக்கிறோம். ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். மலேசியாவிலேருந்து ஸ்டவ் வாங்கி வச்சுருந்துருப்பேன். அது வந்து பால் காய்ச்சின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டவ் வந்து என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா விடியம் ஸ்டவ் தான். இது வந்து இந்தியாவில் இங்கே ஊரில் வாங்கினது தான், கும்பகோணத்தில். அதுக்கப்புறம் வந்து இந்த சிம்னியும் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து இன்ஜினியர் அவங்களே தான் வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்களே வாங்கி முன்னாடியே வந்து வச்சுட்டாங்க நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்னர் ஷெல்ஃப்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் புல் அவுட் இருக்குது. ஆயில் புல் அவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேஷியஸாகவே வந்து இருக்குது. இங்கே வந்து ஆயில் கேன்ஸ்லாம் இது உள்ளே வச்சுட்டு சைட்லேயும் ஏதாவது திங்ஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேஸ் சிலிண்டர் தான் வச்சுருக்குறோம். அதுக்கு வந்து ஒரு வென்டிலேஷனோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வுக்கு கீழேயும் வந்து கேபினெட்ஸ் வந்து பண்ண சொல்லியாச்சு. ஏன்னா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நல்லா வசதியாகவே இருக்குது. எல்லா கேபினெட்ஸும் இப்போ என்னால் ஓப்பன் பண்ணி காமிக்க முடியல. ஏன்னா திங்ஸ் எல்லாம் பெருசாக எதுவுமே உள்ளே இல்லை. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் ரூமில் எடுத்து வச்சாச்சுல்ல. அதனால் பெருசாக திங்ஸ் எதுவுமே இங்கே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் வந்து நிறைய பேர் என்ன வந்து மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்க. இது வந்து டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல்ஃப் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து மார்பிள் அந்த மாதிரி ஏதாவது போகலாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். ஆனால் ஊரில் வந்து நம்ம ஒயிட் கலர் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஊரில் கரையாயிடும். ஸோ டைல்ஸ் போட்டோன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து கரையாகாது அப்படிங்கிறதுனாலே வந்து டைல்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த கார்னர் ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சசரிஸ்லாம் வந்து நம்மளே வாங்கி கூட கொடுக்கலாம். இல்லை அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க வந்து வாங்கிப்பாங்க. அதுக்குள்ளே பேமெண்ட் வந்து நம்ம மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இங்கே வந்து நீங்கள் சீப்பாக வாங்க முடியும்னா நீங்களே கூட வந்து வாங்கி கொடுத்துக்கலாம். அப்புறம் டோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சாஃப்ட் க்ளோஷர் வந்து கேட்டிருந்தோம். அதே மாதிரியே வந்து அதுவும் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு கீழே எல்லாமே வந்து கேபினெட்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து கிரைண்டர், மிக்ஸி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்குறோம். ஐலாண்ட் கீழேயும் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கிறேன். அதாவது டெய்லி குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பக்கத்தில் வந்து டெய்லி யூஸ்க்கு தேவைப்படுற பிளேட்ஸ், கப்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே வந்து வச்சுருக்குறோம். ஸோ இதெல்லாம் தான் இங்கே வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது கிச்சன் கேபினெட்ஸ். ஆனால் மேலே உள்ள கேபினெட்லலாம் எதுவுமே வைக்கல. எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீட்டோட பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட பேக் சைடு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. என்ன ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஹைட்டு தெரியல. பள்ளிவாசல் கட்டவுமே வந்து வீடோட ஹைட் வந்து கொஞ்சம் ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பேக் சைடில் வந்து ரொம்ப ஹைட்டாக தெரியுது. பின்னாடி ஃபுல்லாகவே நிறையா மரம்லாம் இருக்குது. அதனாலே வந்து வீடு வந்து நல்லா காத்தோட்டமாக நல்லா நிழலாகவும் இருக்கும். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக வந்து இந்த டைல்ஸ் வந்து போட்டிருக்கிறது வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. டைல்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறப்ப பார்த்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரியான டைல்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணணும். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்லாப் தான் வந்து போட்டிருக்குறாங்க. நல்லா இந்த மாதிரி நீளமான டைல்ஸ் எல்லாமே வந்து இப்போ கிடைக்கிது. இதை வந்து சூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைல்ஸ் வந்து கட் பண்ணுறாங்கல்ல, கட் பண்ணுறப்ப சமயத்தில் வந்து உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனில் வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. இது எல்லாமே ஒரே ஸ்லாபாக தான் வந்து போட்டிருக்குறாங்க பாருங்களேன். நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டைல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கண்டுபிடிக்கல. நாங்கள் சொன்னால் தான் நிறைய பேர் வந்து டைல்ஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுது. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். என்னோடய கிச்சனில் ஒரே ஒரு இடத்துல உடஞ்சிருச்சுன்னு சொன்னேன்னா அந்த ஒரே ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டில் தான். இங்கே கார்னரில் லைட்டாக உடஞ்சிருச்சு.
என்னோட கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் லைட்டாக உடஞ்சிருக்கு, அதை வந்து சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டைல்ஸ் போடுறப்ப இது ஒன்று மட்டும் பிரச்சனை இருக்குது. மற்றபடி காஸ்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாக வரும். மார்பிள் அப்படின்னு போகிறப்ப மார்பிள்லாம் வந்து போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒயிட் கலர் நம்ம போடணும்னு விரும்பினோன்னா ஊரில் வந்து கரையாறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. பிளாக் சூஸ் பண்ணுறோம், கிரானைட் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒயிட்டை விரும்புகிறோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக வந்து மார்பிள் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்து ஈவினிங் வந்து கிளம்பிட்டோம். வீடை வந்து ஃபுல்லாக உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். எங்கள் ஊர்லேருந்து திருச்சி ஏர்போர்ட் போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி வயலாக தான் இருக்கும். ரொம்பவே பார்க்கவே அழகாக இருக்குது. இதை வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். இப்போ சன்செட் ஆகிற டைம் அப்படிங்கிறதுனால சன்செட்டும் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்குறோம். நல்லா தூரத்தில் ரெட் கலரில் தெரியுது பாருங்கள். நம்ம ஊரில் ரோடெல்லாம் ரொம்பவே சூப்பராக வந்து போட்டுட்டாங்க. தசீம் வந்து பாருங்கள் கண்ணாடியில் ஃபேஸை பார்த்துட்டே வராருல, அவருக்கு வந்து பல்ல விழுந்துருச்சு. அதை தான் வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். இப்போ வந்து நம்ம திருச்சி ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணியாச்சு. நான் ரொம்ப நிறைய ட்ராவல் வீடியோலாம் வந்து எடுக்கவே இல்லை. கொஞ்சம் எடுத்துருக்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளைட் ஏறுற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நிற்கிறப்ப தான் நான் வந்து ரொம்ப யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். 1.5 மாதம் கிட்ட நம்ம ஊரில் இருந்திருக்கோம். எப்படி போச்சுன்னே தெரியல. நாள் ரொம்ப ஸ்பீடாகவே வந்து ஓடிடுச்சு. வீட்லேயும் வந்து எனக்கு ரொம்ப நாள் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா வேலை வேறு நடந்துக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப பெருசாக வீட்டில் இருந்த மாதிரியே எனக்கு அந்த ஃபீலே இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தடவை வந்து ஊரில் ஒரு 2 மாதமாவது ஸ்டே பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். பக்கத்தில் உட்காந்துருக்கிறது வேறு யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். அம்மாவையும் கூட அழைச்சிட்டு தான் போகிறேன். ஏன்னா வேலை நடக்கிற டைமில் அவங்கள தனியாக விட்டுட்டு போவேணா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீடை வந்து அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டு வந்தாச்சு. சரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயாச்சு. மலேசியா வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கும் வந்து போயிடுவோம் அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு வர்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து நோன்புக்கான வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.